வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலில் ஆவணி திருவிழா மற்றும் இன்று விடுமுறையொட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். கடலில் புனித நீராடிய பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கடற்கரை, நாடிக்கிணறு, வள்ளிக்குகை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தென்காசி அன்னை கலை வெள்ளி விழா அகாடமி சார்பில் 115 பேர் ஆடிய பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியை தென்காசி சங்கம் மற்றும் ஜாக்கி புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஏற்பாடு செய்தது. 115 பேர் இணைந்து திருக்குறள் பின்னணியில் சிவதாண்டவ நடனத்தை தொடர்ந்து 20 நிமிடங்கள் ஆடி அசத்தினர். இதை உலக சாதனையாக அங்கீகரித்து ஜாக்கி புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ஜேக்கப் ஞானசெல்வம் மற்றும் தலைமை நிர்வாக இயக்குநர் எஸ்தர் பதக்கம் மற்றும் சான்று வழங்கினர். கடலில் குளிப்பது ஆபத்து நிறைந்தது என தவறான கருத்து பலரிடம் நிலவி வருகிறது. இதை பொய்யாக்கும் வகையில் கடல் நீச்சல் உடலுக்கு வலு சேர்க்கும் என்ற விழிப்புணர்வை வலியுறுத்தும் பொருட்டு புதுச்சேரியில் கடல் நீச்சல் போட்டி நடந்தது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பாதுகாப்புடன் கடலில் ஆர்வமாக நீச்சல் அடித்தனர். வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இது எங்களோட முக்கிய நோக்கம் சீயோட அவேர்னஸ். எல்லாரும் ஸ்விம்மிங் கத்துங்கிற ஒரு விஷயம். ஏன்னா கடல் ஸ்விம்மிங்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா யாருமே அந்த கடலுக்கு ஜஸ்ட் கால் நினைக்க வர்றது மட்டுமே இருக்குது. ரூமர்ஸ் அதிகமாக இருக்குது. லைக் ஒரு விஷயம் கடல் ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வளர்த்துட்டாங்க நம்ம ஊர் மக்களுங்க ஸோ இது நம்மளுக்கு வெளி கொண்டு வரது எங்களோட இது. ஏன்னா பூல் ஸ்விம்மிங், அதாவது நீச்சல் குளத்தில் பண்ணுறதோட கடல் ஸ்விம்மிங் பண்ணுறது இன்னொரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னொரு ஸ்போர்ட்ஸ் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நீங்கள் ஃபியூச்சர் ஃபாரின் ஸ்போர்ட்ஸ் சரி, இல்லை ஒலிம்பிக் போடணும் சரி, எந்த ஏஷியன் கேம்ஸ் இல்லை நேஷனல் கேம்ஸ் போடனாலும் நீங்கள் ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங் தான் பண்ணணும். ஸ்விம்மிங் பண்ண உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகும். திருப்பத்தூர் புதூர் பூங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் திருப்பதி பானிபூரி கடை வைத்துள்ளார். உறவினர் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 2 நாட்களுக்கு முன் குடும்பத்துடன் புதூர் பூங்குளம் சென்றார். இன்று காலை தனது மொபைல் மூலம் வீட்டின் சிசிடிவி கேமராவை பார்த்தார். வீட்டின் முகப்பில் இருந்த கேமராவின் திசை திருப்பப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்து சித்தப்பா பூபதிக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்தார். பூபதி வீட்டை பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து திருப்பதியிடம் கூறினார். உடனே வீடு திரும்பிய திருப்பதி வீட்டிற்குள் சென்று பார்த்தார். பீரோவில் இருந்த 20 பவுன் நகை கொள்ளை போனது கண்டு திருப்பதி போலீசில் புகார் கூறினார். விசாரணை நடக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் உள்ள பழனியாண்டவர் கல்லூரி வளாகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று கோலாகலமாக துவங்கியது. மாநாட்டையொட்டி உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆதீனங்கள், மடாதிபதிகள், ஆசிரம நிர்வாகிகள், நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 2ஆம் நாள் மற்றும் நிறைவு நாள் மாநாட்டில் பரதநாட்டியம், வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், 3D தொழில்நுட்ப கண்காட்சி உள்ளிட்டவை களை கட்டி வருகிறது. ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 55 முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். அவர்கள் தங்களது நெஞ்சில் பழனி முருகன் நீங்காத இடம் பிடித்து விட்டார். சதா முருகனை நினைத்து ஆனந்தத்தில் திளைக்கிறோம் என பெருமிதம் கொண்டனர்.
I'm from Japan, in Kyoto. Om Sharabana Baba. Om Sharabana Baba. Om Sharabana Baba. Thank you. அங்க ஜப்பானிய மக்கள் நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம் பண்பாட்டை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் அவர்களுக்கு தெரிகிறது, ஜப்பானியர்கள் நாம் தமிழர்களிலிருந்து வந்திருக்கிறோம். ஜப்பானிய மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்திருக்கிறது. முருகன் எங்கள் இறைவன். முருகன் அவர்கள் தினமும் தரிசித்து வழிபட்டு வேலைக்கு செய்கிறார்கள். என்னுடைய இருக்கின்ற முருக பக்தர்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் முருகன் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் வேலை நிமித்தம் காரணமாக என்னுடைய இப்பொழுது 55 பேர் வந்திருக்கிறார்கள். இதற்கு இந்த மாதிரி பழனி முருக மாநாடு இருக்கிறது என்பது புலிப்பாணி ஆசிரம், சிவானந்த புலிப்பாணி, சண்முகநாத புலிப்பாணி இவர்கள் எங்களுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு அவர்கள்தான் வாங்கி கொடுத்தார்கள். அதன் மூலமாக ஜப்பானிய மக்கள் நாங்கள் 55 பேர் இந்த ஆன்மீக மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கு நாங்கள் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமையும் மனமகிழ்ச்சியும் அடைகிறோம். முருகன் பக்தி பாடலை ஜப்பான் முருக பக்தர்கள் தங்களுக்கே உரிய ஜப்பான் மற்றும் தமிழ் கலந்து பாடி அசத்தினர். பேரு மிகோ மீனாட்சி, ஜப்பான் காலர். முருகன் என் ரொம்ப பிடிக்கும். 5 முகம் தோல்லும், 6 முகம் தோல்லும், பெஞ்சமலி 5 பேரு தோல்லும், நெஞ்சு ஒரு நினைக்கிறது முருகாலு தோல்லும், முருகா பெருதொரத்து பாமும். வணக்கம், ஓம் நமச்சிவாயா. நம் பேர் பாரகும்ப குருமணி, சிவ ஆதி நம் ஜபம். ஓம் உருவாய் அருபாய் உரதாய் இரதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் விரியாய் கத்தியாய் விதியாய் குருபாய் பருபாய் அருபாய் குகனே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருச்சித்திரம்பரம். முருகனின் அருப்பிரசாதமான தேன், பால் மற்றும் திணை மாவு தெவிட்டாத சுவையுடன் தித்திக்கிறது என ஜப்பான் பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர். ஜப்பானில் முருக பக்தர்கள் பல லட்சம் பேர் உள்ளனர். எனினும் முருகனை தரிசிக்கும் வாய்ப்பு எங்களில் 55 பேருக்கு மட்டுமே கிடைத்தது. அந்த பாக்கியம் ஜப்பான் பக்தர்கள் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து முருக பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என பழனி தண்டாயுதபாணி சுவாமியை மனதார வேண்டிக் கொள்கிறோம் என கூறி ஆனந்தத்தில் கண் கலங்கினர். திருப்பூரில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழாவில் எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினார். திருப்பூர்ல தொழில் முழுவதுமாக நசிந்து விட்டது. பணியும் தொழில் காலியாகிவிட்டது. பவர்லூம் தொழில் அடியோடு நின்று விட்டது. பழைய பவர்லூம் உடைய மிஷினரிகளை எல்லாம் கலற்றி பழைய இரும்பு மார்க்கெட்டுக்கு வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் தொழிலே திருப்பூர்ல தலைக்குமா செழிக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கு. அது ரஜினி அவருடைய படங்கள்லாம் இங்க தமிழ்நாட்டில் ஓடணும். அனைத்து படங்களையும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுது. அது சன் டிவி, ரெட் ஜெயின் மூவிஸ், இவங்களை தவிர வேற யாரும் எந்த சினிமாவும் ரிலீஸ் பண்றது இல்ல. அதனால அவங்கள பாராட்டி பேச வேண்டிய சூழ்நிலையில எல்லாரும் பாராட்டுவாங்க. எல்லா நடிகர்களும் அவங்கள பாராட்டுவாங்க. திமுகக்கும் பாஜகவுக்கும் ரகசியமான கூட்டணி ஏற்பட்டிருக்குது. ஒன்னும் அவசியம். நிதின் கட்காரி அழைத்து நாணயம் வெளியிட வேண்டிய, ராஜ்நாத் சிங்கை அழைத்து கலைஞர் நாணயத்தை வெளியிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் ஏற்பட்டிருக்குன்னா, அமெரிக்கா போறார் ஸ்டாலின். போகும்போது அங்க மத்திய அரசினுடைய உதவி ஸ்டாலினுக்கு தேவைப்படுது. அதுக்காக மத்திய அரசினுடைய மோடியினுடைய பிரதிநிதியாக ராணுவ அமைச்சரை அழைத்து அவரை கொண்டாடி அவர் புகழ்ந்து பேசியதனால ஒரு நாள் இரவெல்லாம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடைய பேச்சு என்னால் தூங்கவே முடியவில்லை என்று தோழமை கட்சியினுடைய, திமுகவினுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் புகழ்ந்து பேசியதை எல்லாம் விட இவர்தான் சிறப்பாக பேசினார். இவர் பேசிய பேச்சை எண்ணி இரவெல்லாம் நான் தூங்க முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கார் என்று சொன்னால், திமுகவும் பிஜேபியும் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. திருப்பூர்ல இருக்கிற தொழில்களுக்கெல்லாம்
திருப்பூரில் இருக்கிற பல வகையான தொழில்கள், பனியன் தொழில், அதாவது பவர்லூம் தொழில், இன்னும் இருக்கிற பல தொழில்கள், காங்கேயத்தில் இருக்கிற கொப்பரை தொழில், பாத்திர தொழில், கைத்தறி நெசவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கிற தொழில்களை காப்பாற்றாத முதலமைச்சர், இங்க இருக்கிற தொழிலதிபர்களையே 3 ஆண்டு காலம் சந்திக்காத முதலமைச்சர், இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் தொழிலதிபர்கள் இங்க தொழில் தொடங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவது என்பது நகைச்சுவையாக இருக்கிறது. அதாவது வேரிலே வெந்நீரை ஊற்றிவிட்டு அமெரிக்காவில போய் தொழிலதிபர்களுக்கு பன்னீர் தெளிப்பதற்காக முதலமைச்சர் இங்கிருந்து போகிறார். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் உள்ள பழனியாண்டவர் கல்லூரி வளாகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று கோலாகலமாக துவங்கியது. 2ஆம் நாள் மற்றும் நிறைவு மாநாட்டையொட்டி பக்தர்களுக்கு தலைவாழை இலை போட்டு தடபுடல் விருந்து பரிமாறப்பட்டது. காலையில் நெய் ரவா கேசரி, பூரி, பூரி கிழங்கு, குருமா, இட்லி, வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் வழங்கப்பட்டது. மதியம் தலைவாழை இலையில் வெஜிடபிள் பிரியாணி, சூடான சாதம், சுவையான கோதுமை அல்வா, முருங்கைக்காய், கத்தரிக்காய் பருப்பு சாம்பார், பொரியல், அவியல், அப்பளம், வடகம், மோர்வத்தல், நார்த்தங்காய் ஊறுகாய், பருப்பு பால் பாயசம், தயிர் வழங்கப்பட்டது. இரவு இட்லி, ஊத்தப்பம், வெண்பொங்கல், வடை, தயிர் சாதம், சாம்பார் சாதம் உள்ளிட்டவை பாக்குத்தட்டில் வைத்து பரிமாறப்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று உணவுப் பொட்டலங்கள் வழங்கினர். 2 நாள் மாநாட்டில் தினமும் 3 வேளைக்கும் சேர்த்து 2 லட்சம் பேருக்கு தரமான, சுவையான மற்றும் சுகாதாரமான சைவ உணவு வழங்கப்பட்டது. இதற்காக முன்னணி சமையல் மாஸ்டர்கள் 700 பேர் அமர்த்தப்பட்டனர். மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்து அறநிலையத்துறை சார்பில் பஞ்சாமிர்தம், கற்கண்டு, முருகன் புராண வரலாறு புத்தகம், ஜவ்வாது விபூதி, தாழம்பூ, குங்குமம் அடங்கிய பிரசாதப்பை இலவசமாக வழங்கப்பட்டது. மாநாடு இன்று முடிந்தாலும் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட வசதியாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அரங்குகள் திறந்திருக்கும். தமிழகத்தின் எல்லையாக உள்ளது பந்தலூர். இங்கு பாட்டவயல், மதுவந்தாள், நம்பியார்குன்னு, கக்குண்டி, பூளகுண்டு, தாளூர், மணல்வயல், கோட்டூர் உள்ளிட்ட சோதனைச் சாவடிகள் உள்ளன. இப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஓணம் பண்டிகையொட்டி வெளி மாநிலங்களில் இருந்து எரி சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்துவதை தடுக்கும் வகையில்
தமிழக கேரள போலீசார் இணைந்து ஆய்வு செய்து வருகின்றனர். மாநில எல்லை சோதனை சாவடிகளில் மேற்கொள்ளப்படும் சோதனை பணிகள் குறித்து நீலகிரி போலீஸ் SP நிஷா ஆய்வு செய்தார். போலீஸ் நிலையங்களிலும் ஆய்வு மேற்கொண்டார். சோதனை சாவடிகளில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு பணிகள் மற்றும் வெளி மாநில வாகனங்கள் மற்றும் நபர்கள் நடமாட்டம் குறித்த கண்காணிப்பு பணிகளையும் கேட்டறிந்தார். ஆய்வின் போது DSPக்கள் சரவணன், வசந்தகுமார், இன்ஸ்பெக்டர் சங்கரேஸ்வரன், SI திருகேஸ்வரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காட்டுப்பன்றி உட்பட வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவுப்படி குன்னூர் வனச்சரக அலுவலர் ரவீந்திரநாத் தலைமையில் வனவர் ராஜ்குமார், வன காப்பாளர்கள் ராம்குமார், ஞானசேகர், வனக்காவலர் யேசுராஜ் ஆகியோர் காட்டேரி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் காரில் சந்தேகத்திற்கு இடமாக சென்றவர்களை பிடித்து சோதனை செய்ததில் சுருக்கு வைக்க பயன்படுத்தப்படும் கம்பி, 3 நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன. இவ்வழக்கில் வெலிங்டன் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் கிளண்டேலைச் சேர்ந்த ராஜன் ஆகியோரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வனத்துறையினர் கூறுகையில் நான்சர்ச் ஒட்டர்லைன் பகுதியில் உள்ள வீட்டில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வன விலங்குகளை ராமகிருஷ்ணன் வேட்டையாடி வந்துள்ளார். பேரக்ஸ் ராணுவ பகுதிகளில் காட்டுப்பன்றி உள்ளிட்ட இறைச்சியை விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டு வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பச்சை நூல் சுற்றப்பட்ட அணுகுண்டு பட்டாசு, வெங்கச்சாங்கல், கத்தி, தார்பாய்கள், எடை இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டன என்றார். கடலூர் மாவட்டம் நொச்சிக்காடு பகுதியில் ராஜேஷ் மற்றும் அவரது சகோதரர் ரமேஷ் இருவரும் பட்டாசு விற்பனைக்காக லைசென்ஸ் பெற்று பட்டாசு விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து முதுநகர் போலீசார் நொச்சிக்காடு பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ராஜேஷுக்கு சொந்தமான இடத்தில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயார் செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து குடோனில் பதுக்கிய 300 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைமறைவான ராஜேஷ் மற்றும் ரமேஷை போலீசார் தேடுகின்றனர்.